பார்த்தீங்களா, இன்னைக்கு பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, விசுவாச மார்க்கத்தாராய் ஆசீர்வதிக்கப்படுகிறோமா? என்னங்க, விசுவாச மார்க்கத்தாராய் ஆசீர்வதிக்கப்படுகிறோமா? எடுத்துக்கிறீங்களா வசனம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். யார் ஆசீர்வதிக்கப்படுறான்? நீங்களே ஒரு கேள்வியை அதில் போட்டுக்கலாம். யார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? எல்லாருமே இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு இங்க போடப்பட்டிருக்கு. விசுவாச மார்க்கத்தாராய் எப்படி போடப்பட்டிருக்கு? ஆபிரகாமுடனே சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா? ஏன் இப்படி போட்டிருக்காங்க? ஆபிரகாமுடனே சேர்ந்துன்னு ஏன் போட்டிருக்காங்க? இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நீ ஏன் போடணும்? ஆபிரகாம் போனாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசம்? ஆபிரகாமுடைய விசுவாசம் பேசப்படுகிற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த விசுவாசம் ஒட்டி கொண்டு இருக்கிறபடினால் அது விசுவாசம் மார்க்கத்தாரை நம்ம இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் கிடையாது. ஓகேவா? அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்துக்குள்ளதான் கிறிஸ்துவே அந்த விசுவாச சந்ததியில தான் வந்திருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகேவா? அப்ப அப்படிப்பட்ட உயரிய விசுவாசம் உடைய அந்த ஆபிரகாமுடனே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் முக்கியம், ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஓகேவா? அதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, ஆசீர்வாதம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம்லாம் என்ன? ஒரு உயர்வா? ஆசீர்வாதம்னா என்ன? அட எக்ஸ்ட்ராங்க. கரெக்டா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்னா எக்ஸ்ட்ரா ஒரு கொத்தமல்லி கட்டு கொடுத்தா கூட ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது ஒரு பெருசா பாக்குறாங்க. கரெக்டா இல்லையா? ஆசீர்வாதம் என்னது? அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் ஆசீர்வாதமா நம்ம என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம். இந்த கொத்தமல்லி கட்டை விற்கிறவனுங்க அதை பாதியா பிரிச்சு கூட இன்னொரு கட்டு கூட போட்டு விற்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஏமாந்துடுறோம். நிறைய பேர் ஏமாந்துறவங்களும் இருக்கிறாங்க. பெரிய கரெக்டா இல்லையா? ஆனா அது உலகம் சம்பந்தப்படுது, விட்டுங்க. ஆனா நம்மள யாரு விசுவாச மார்க்கத்தாரணிங்க அடைக்கப்படுறோம். அப்போ இந்த ஆசீர்வாதம் எல்லாமே எக்ஸ்ட்ரா. அதுலயும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருகுகிற ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே பெருகுகிற ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பாருங்க, உயர்வுன்னு நான் சொன்னேன். உயர்வுனா நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உயர்வுல நம்ம ரெண்டு ஆசீர்வாதங்கள் வச்சு தான் பார்க்க போறோம். ஒன்னு, ஆபிரகாம் உடைய அந்த சந்ததியாக நம்ம விசுவாச மார்க்கத்தாராய் உலக ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரத்துக் கொள்கிறோம், அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்கள். அடுத்து, ஆபிரகாமுடைய சந்ததியாக கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சதுனால தான், கிறிஸ்துவை அறிந்தவங்க தான் ஆபிரகாம் சந்ததி. ஓகேவா? யார் விசுவாசம் ஆபிரகாம் சந்ததி தான் வந்துடுறாங்க. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க யாரு? அதை முதல்ல உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன், அப்புறமா சொல்றேன். பாருங்க, அந்த வசனம் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். கலாத்தியர் 3 எடுங்க. கலாத்தியர் 3ல ஒரே நிமிஷம். அதுல கிறிஸ்துவ குறிச்சு வரும். நீங்கள் 26ஆம் வசனம் வாசிங்க. சாரி, 29ஆம் வசனம் பா. அப்ப நாம எல்லாமே ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன தகுதி தேவை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவனுடையவர்களா ஆயிட்டீங்கனாலே நீங்க எல்லாம் எங்க வந்துறீங்க? ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாம் சந்ததிக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. ஓகேவா? அதை நீங்க முதல்ல மனசுல புரிஞ்சுங்க. அப்ப நீங்க எல்லாம் யார் ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு பாத்திரவான்களாக மாறிவிடுவீர்கள். அந்த தகுதியை யார் தரா நமக்கு? வெற்றி பெற்ற அந்த கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. இலவசமாக அந்த கிருபையின் மூலமாக நம்ம ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் சந்ததிக்குள்ள நம்ம என்ட்ராயிரோம். எங்கேயோ தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த நம்ம யாருடைய சந்ததிக்குள்ள போயிடுறோம்? ஆபிரகாம் சந்ததிக்குள்ள போயிடுறோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆகையால் இரண்டாவது ஆசீர்வாதம், ஃபர்ஸ்ட் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் எப்படி அனுபவிச்சாரோ அதே போல விசுவாச மார்க்கத்தாரை நம்ம அனுபவிக்க போறோமா? இரண்டாவது, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள். என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம ஆபிரகாமை போல நம்ம அனுபவிக்கிறோமா? ஆபிரகாம் சந்ததியில வந்த கிறிஸ்துவை போல நம்ம அதை அனுபவிக்கிறோமா? இது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஓகேவா? இப்ப ரெண்டு காரியம் சொன்னேன். என்னது? ஃபர்ஸ்ட் உலக ஆசீர்வாதங்களை விசுவாச மார்க்கத்தாரை நம்ம அனுபவிக்கிறோமா? ரெண்டாவது என்னது? உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஓகேவா? இந்த உயர்வுன்னு சொன்னது எங்க தெரியுமா நிறைவடைகிறது? உயர்வுனா என்ன? உயர்வு ஆசீர்வாதங்களை பெருசா கார் வாங்கி பெருசா சொல்றது பில்டிங் கட்டுறது மட்டும் தான் உயர்வா? உயர்வுன்றனாலே பரலோக ராஜ்யம் தான் இருக்கிறதுலயே உயர்வு. எது உயர்வு? அந்த பரலோக ராஜ்யத்தை அடைகிறது தான் உண்மையான ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ரெண்டாவது. அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த முதல் தலைப்பு நம்ம பார்க்க போறது, ஆபிரகாமை போல நம்ம உலக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிறோமா? இந்த காலத்துல நம்மளை பார்த்து நாமளே கேட்டுக்கோம்.
எத்தனை பேர் ஆபிரகாமை போல நான் பெருகுகிற ஆசீர்வாதங்களை உடையவராக நாம் காணப்படுறோம்? ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பெருகுகிற ஆசீர்வாதங்கள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல அப்படி இருக்க முடியாது. அவ்வளவு பணம் சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் என்ன ஆயிடும்? பாக்கெட்ல ஓட்ட பாக்கெட்ல போட்ட மாதிரி என்ன ஆயிடுது? செலவழிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா நம்ம கிட்ட 5 அப்பம் 2 மீன் மாதிரி தான் இருக்கும். என்ன சொன்ன? 5 அப்பம், இதுதாங்க ஆபிரகாம் சந்ததி. 5 அப்பம் 2 மீனுக்குள்ள எத்தனை இருக்கு? எத்தனை அப்பங்கள் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க போலாம். ஆனா பாக்கிறதுக்கு 5 அப்பம் தான் இருக்கும். என்னது? சில நேரங்கள்ல அப்படிதான் நம்ம சூழ்நிலைகள் இருக்கும். 5 அப்பம் தான் இருக்கும், 2. ஆனா அதுக்குள்ள எத்தனை அப்பம் இருக்கு? அது எத்தனை பேருக்கு பங்கிட்டார் ஆண்டவர்? 5000 பேருக்கு. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி எடுத்துலாமா? அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆமென். நம்ம பாக்குறப்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். பிரியாணி சாப்பிடுவோம் ஒப்பாரு. சில நேரங்கள்ல பிரியாணி சாப்பிட்றப்போ 32 போல வெளியில தெரிஞ்சு அந்த கோல்கேட் விளம்பரத்துல கொடுக்குற மாதிரி பளிச்சுன்னு சிரிக்கணும். கரெக்டா? பழைய சாப்பாடு சாப்பிட்றப்போ எப்படி இருக்கணும்? முகத்தை சுருக்கமா வச்சுக்கணுமா? அப்பவும் 32 பொருளும் வெளியே தெரிகிற மாதிரி சிரிச்சு பளிச்சுன்னு நம்ம சிரிச்சு போஸ் கொடுக்கணும். அவங்கதான் ஆபிரகாம் சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் சந்ததியை வீழ்த்தவே முடியாது. அந்த ஆபிரகாம் சந்ததியில் இருக்கிறவங்க தான் விசுவாச மார்க்கத்தார். அவங்க எதுலையுமே தலை குனிஞ்சதே கிடையாது. இருக்கையிலும் அவங்க தலை உயர்வாதான் கடல் வைப்பாரு. இல்லாம இருக்கிறது போலதான் இருக்கும். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள 5000 பேரை பங்கிடுகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவன் நம்ம மேம்படலாமா? ஆகையால் நம்மள தெய்வம் உலக ஆசீர்வாதங்களை குறைவா ஒன்றும் நம்மளை வைக்கணும்னு அவரு நம்ம படைக்கல. குறைவு இருக்கிறது போல இருக்கணும். அதுக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கின்றன. ஆமென். அதனால நீங்க கலங்காதீங்க. இன்னைக்கு எந்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நீங்க பெறுவதற்கு இங்க வந்திருந்தாலும் ஒண்ணு மட்டும் திங்க் பண்ணீங்க, நான் ஆபிரகாம் சந்ததியில இருக்கிறேன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னா, அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் அப்ளை ஆகும். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆபிரகாம் ஏன் அந்த அளவுக்கு விசேஷமா வச்சிருக்கிறாரு, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஃபர்ஸ்ட் உலக ஆசீர்வாதங்கள் சொன்னாலவா, அதை குறித்து நான் போறேன். உலக ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் சந்ததியை நம்ம எப்படி சுதந்திரிக்க போறோம் பாருங்க. உலகத்துல பைபிள்லேயே முதல்ல சொல்லிடுறேன். நோவா இருந்தாரு. ஆபிரகாம் முன்னாடி யார் இருந்தா? நோவா இருந்தாரு. வேற யார் இருந்தா? ஆதாம் இருந்தாங்க, ஏனோக்கு இருந்தாங்க, வேற என்ன நிறைய பரிசுத்தவான்களும் இருந்தாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா அவங்களாம் எங்க விசுவாசிகளின் தகப்பனா வரல? யாருங்க டாப் லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அவங்களும் நீதிமான்கள் தான், அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா யார் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில தலைப்பா இருக்கிறது? முதல்ல ஆபிரகாம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் முதலாவது வைக்க விரும்புகிறார். மற்றவங்க மதியில முதன்மையாக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்துல கூட ஆசீர்வதிப்பாங்க. நான் பைபிள்லயே உதாரணம் காட்டிட்டேன். நோவாலாம் இருந்தாங்க, ஆனாலும் ஸ்பெஷல் யாருங்க? ஆபிரகாம் டாப்ல வச்சிட்டார். ஆசீர்வாதம் விசுவாசிகளின் தகப்பனா வச்சிட்டார். ஏன் வச்சான்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உலகத்துல வாங்க. இப்போ பைபிள்ல இருந்து உலகத்துல வாங்க. இந்த உலகத்திலயும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசீர்வதிக்கப்பட வேணாம். நான் விசுவாச மார்க்கத்தார ஆபிரகாமின் சந்ததியில தான் ஆசீர்வதிக்கப்படுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. டாடா புல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கூட யாருப்பா? அனில் அம்பானி. அவர் பேர் என்னது? அம்பானி ஆசீர்வதிக்கப்பட்டாரு. என்ன ஆச்சுங்க அவருக்கு? இப்ப ஏதோ ப்ராப்ளம்லாம் ஏதோ போயிட்டு இருக்குங்க, பாத்தீங்களா? அதானியா? என்னங்க பேரே நுழைய மாட்டேங்குது. அதானியா? ஏதோ ப்ராப்ளம் ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன ப்ராப்ளம் அது? ஏதோ பறிமுதல் பண்ணாங்களா, என்ன சொத்தெல்லாம் பறிமுதல் என்னவோ போட்டுருந்தாங்கப்பா. எனக்கு இஷ்யூ சரியா தெரியல. யார் நியூஸ் சரியா பாத்தீங்க? அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஃபைனான்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. பாருங்க, அந்த ஆசீர்வாதங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட விரும்புங்களா? ஆமா, அவங்க கிட்ட 5000 பேரை போஷிக்கிற அளவுக்கு அப்பெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? நிம்மதி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்ல. என்ன இல்ல? எல்லாம் இருக்கு. 5000 பேர் இல்ல, உலகத்துல 10 பரம்பரைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். எல்லாம் இருந்தா கூட அவனுக்கு என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்க. ஆனா நம்ம கிட்ட அதுதாங்க ஸ்பெஷல். we are special. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீங்க அதை மனசுல புரிஞ்சுங்க. நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால இவங்கள போலயும் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு வழியாக நம்ம வச்சிருக்கிறார் கடவுள். ஆனா தயவுசெய்து அந்த 5 அப்பம் 2 மீன் தானே எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லாதீங்க. அதுக்குள்ள நீங்க உங்க வீடை தேடி வரவங்களுக்கு நீங்க திடீர்னு அதுல இருந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பெரிதாக்கி தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மூலமா வச்சிருப்பாங்க. திடீர்னு உங்ககிட்ட கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க யாராவது. கரெக்டா இல்லையா? அதுதாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம். முழுக்க முழுக்க விசுவாசத்தை சார்ந்தது தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. அடுத்து எங்க போறேன்னு தெரியாது. ஆபிரகாமுக்கு நடத்தினவர் கர்த்தர். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ எதுவுமே தெரியாது. அதுதான் ஆசீர்வாதம். இனி எதுவுமே கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். நீ இங்க போ மகனே, அங்க போ மகளே. அதுதான் தெய்வம் ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த ஆபிரகாம் விசுவாசத்துல 100% பாஸ் ஆனதுனால தான் அவர் டாப் லிஸ்ட்ல இருக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்க மனசுல வச்சுங்க. இந்த ஆபிரகாம் ரொம்ப அருமையா
விசுவாசால நிறையப்பட்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் உண்மை. இப்போ இது எப்படி உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் பாருங்க. விசுவாசத்துல நிறைஞ்சவங்களுக்கு எப்பவுமே ஒரு தைரியம் இருக்கும். இப்போ உங்க பாக்கெட்ல பணம் நிறைஞ்சிருந்ததுன்னா உங்க மனசு எப்படி இருக்குது? இந்த உலகத்துல சொல்றேன், உதாரணத்தை சொல்றேன். உலகத்துல பாக்கெட்ல பணம் நிறைஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ பசங்களை எல்லாம் கூட்டு போறீங்க, ஒரு 5-6 பசங்க இருக்கிறாங்க வச்சுக்கலாம், ஹோட்டலுக்கு கூட்டு போறீங்க, பாக்கெட்ல பணம் நல்லா நிறைஞ்சி, பர்ஸ்ல பணம் நிறைஞ்சிருக்கு, அக்கௌண்ட்ல நிறைய இருக்கு, ஓகே எல்லாம் செக் பண்ணிங்க, பணம்லாம் கரெக்டா இருக்கா? அப்போ உங்க சர்வர் கிட்ட போய் உங்களுடைய ஆர்டர் எப்படி இருக்கும்? தோசை ஆர்டர் பண்றோம், என்னப்பா ஒரு ஸ்பெஷல் தோசை, சாதா தோசை, மசால் தோசை, என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? பிள்ளைங்களுக்கு பசங்களா தைரியமா கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன், பாக்கெட்டை தொட்டு பாத்துங்க, என்னென்ன வேணுமோ சொல்லு, இருக்கா இல்லையா? ஓகே பணம் நிறைஞ்சிருக்கு, செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அப்ப சர்வர் கிட்ட போய் தம்பி ஒரே ஒரு மசாலா தோசை கொடுப்பா அப்படியே சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? தம்பி சர்வர் எப்படி சவுண்ட் அப்படியே எகுரும், குரல் எப்படி இருக்கும்? பசங்களுக்கு ஒரு 4 மசாலா தோசை வை, எனக்கு ஒரு நல்லா என்னது ரவா தோசை எடுத்துட்டு வா சூடா, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன் நம்ம கிட்ட என்ன நிறைஞ்சிருக்கு? மெனு கார்டு எடுத்துட்டு வா, மெனு கார்டு நான் பாக்குறேன், என்ன நான் பாக்குறேன், பசங்களா என்ன வேணுமோ இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணுங்க, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன் ஏன் எதனால சொல்லுவோம்? குரல் இருக்கிறதுனால சொல்லுவோமா? எதனால சொல்லுவோம்? எது என்னதுங்க? காசு பாக்கெட்ல இருக்கு, பேங்க்ல இருக்கு, இங்க காலியானாலும் பேங்க்ல இருக்கு. இங்கே பாரு பண்ண என்ன பண்றாங்க, அது பேரு ஜிபேவா? ஜிபே இருக்கு தம்பி, எடுத்துட்டு வா, தைரியமா எடுத்துட்டு வா. மாவு ஆட்டுறதா அந்த பழக்கம் அந்த காலத்துல தான் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஜிபே எல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இப்ப நமக்குள்ள ஒரு சூழ்நிலை வருது, நமக்குள்ள எது நிறைஞ்சிருக்குது? அதை பணத்தை விடுங்க, அதை விடுங்க, அது என்னைக்கு பணம் வரும் கரையும். ஆனா நமக்குள்ள எது கரையாத ஒண்ணு இருக்கு? விசுவாசம் நிறைஞ்சிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் அநேக வேலைகள்ல? இந்த சர்வர் கிட்ட போய் ஒரு மசாலா தோசை, அது மாதிரி ஆண்டோட போய் ரொம்ப கெஞ்சி கேட்டு இருக்கோம். அதான் ஆபிரகாம் சந்ததியா? ஆண்டவரே எனக்கு இதுதாங்கப்பா, என் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிப்பா, மெல்ல மெல்லமா கேட்டுருந்தா அது என்ன அர்த்தம்? அது ஆபிரகாம் சந்ததியா? அவன் கேட்கவே மாட்டான். ஆண்டவர் மேல முழுசா தன்னுடைய விசுவாசத்தை ஆபிரகாம் வைத்தவர். அல்லேலூயா. இந்த பணம் நிறைஞ்சிருக்கிறனால கூப்பிட்டு தான் சர்வருக்கு ஆர்டர் பண்ணோம். விசுவாசம் நிறைஞ்சிருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாமே. அல்லேலூயா. விசுவாசம் நிறைஞ்சிருக்கிறவனுக்கு மெனு கார்டு இல்ல, மெனுவே தேடி வந்துடும். கரங்களை தட்டி தேடி நம்ம பயன்படுத்தலாம். எதிர்க்க கரங்களை தட்டி தேடி நாம் பயன்படுத்தலாமா? நீ விசுவாசம் நிறைஞ்சிருந்தீங்கன்னா உங்க தேவைகளுக்கான மெனுவே டைரக்டா உங்க தட்டுல வந்து உட்கார்ந்துரும். ஆபிரகாமுக்கு எல்லாமே தேடி வந்துச்சுங்க. ஒண்ணு கூட ஒரு இது பண்ணல பாருங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த குறைவோடு கூட இன்னைக்கு வந்திருக்கிறோமோ கலங்கவே கலங்காதீங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. அதனால நீங்க இந்த மனசுல விசுவாசத்துல நிறைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க மெனு கேட்கணுன்ற அவசியம், கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்துடுவார். நீ இதை மனதுல நீ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆபிரகாம் விசுவாசம் நீங்க கொள்ளணும். இப்ப அவருடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர் பெற்றிருக்காருன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. யோவான் 11:40 வாசிங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள்லயும் இதுதான் எனக்கு வேணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாமுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இந்த மகிமை காணப்படுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிச்சு எனக்கு வருகிற எதுவா இருந்தாலும் அது தேவனுடைய மகிமை இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் அது வாழ்க்கை முழுதும் கண்டாருங்க. அவரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. ஆபிரகாம் வந்து விசுவாசி தேவனுடைய மகிமை கண்டுகொண்டே, அடுத்து என்ன நடக்க போறதே தெரியாது ஆபிரகாமுக்கு. அப்பா இறந்துட்டாரு, வாழ்க்கை என்ன பண்றாரு? தேராக இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? ஒண்ணுமே தெரியாது, தேவன் தான் காட்டுறாரு. அப்ப தேவனுடைய மகிமையை அங்க என்ன பண்றாரு? அவரு காண்கிறார். ஐயோ தெய்வம் இருக்கிறார், என்ன வழி நடத்துறாருன்னு காண்றார். ஒவ்வொரு பகுதியிலும் அவர் தேவனுடைய மகிமையை காண்றார். அந்த மாதிரி என் வாழ்க்கை அப்படிதான் நான் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒருத்தன் தான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதாங்க உண்மையான ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். மனசு நிறைஞ்சு நீங்க விசுவாசத்தை வச்சு பாருங்க, உங்களை தேடி ஆண்டவருடைய வார்த்தை நடத்திக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து நான் உனக்கு உங்களை ஒருபோதும் நெகிழ விட மாட்டார் யாருக்கிட்டுமே. ஆபிரகாமை யாரிடத்திலுமே தலைகுனிய வைத்ததில்லை. பெரிய பெரிய அரசன் கூட அவர் முன்னாடி அவர் தான் வந்து கேட்கிறாரு. இவரு போய் அவர் முன்னாடி தலை குனிஞ்சுதான் எங்கேயுமே சரித்திரமே. அதுதான் ஆபிரகாமுடைய வம்சத்தார். உங்களை எங்கேயுமே சொந்தக்காரங்க முன்னாடி வேற எங்கேயுமே தலைகுனிய வச்சிட மாட்டார். நீங்க தான் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தான் உங்க சொந்தக்காரனுக்கு உதவி பண்ணுவீங்க. சொந்தக்காரனுடைய உதவி நாடி நீங்க போக மாட்டீங்க. அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆமென். ஓகேவா? அந்த அதனால நீங்க ஒண்ணு மட்டும் மனசுல இருத்தி கொள்ளுங்க. ஆமென் சொல்லல பரவாயில்ல, அவங்களுக்காக சேர்த்து நான் ஆமென் சொல்லிக்கிறேன். ஆமென். ஓகே பா சொல்லிட்டீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, என் ஆசீர்வாதங்கள தேவனுடைய மகிமை இருக்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அது காணப்பட்டது. பாருங்க ஆபிரகாம் 12 ஆபிரகாம் வருது. ஆதியாகமம் 12 அதிகாரம் படிங்க.
அவருடைய ஆசீர்வாதம் லிஸ்ட் பாருங்க. அதுக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் பாருங்க எப்படி அவர் ஒரு அடுக்கு தொடர் மாதிரி ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை பெரிய ஆமென் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி எங்கேயாவது உலகத்துல எந்த ஒரு மனிதராவது இப்படி ஒரு ஸ்பெஷலான பெருகுகிற ஆசீர்வாதம் கொடுப்பாங்களா? அடிப்படை தேவையை நிறைவேற்றுறதே ஒரு அரசியல்வாதிகிட்ட நிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. கூடுதலா உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய சந்ததியே ஆசீர்வதிக்கிறோம் யாராவது சொல்லுவாங்களா? இந்த மனிதராக சொல்லுவாங்களா? எப்பேற்பட்ட முதலமைச்சர் யாராவது யாராலையும்? ஆனா கர்த்தர் மாத்திரமே சொல்ல முடியும். அவரை விசுவாசித்து சார்ந்து கொள்கிற மனிதனை ஒரு போதும் அவர் நெகிழ மாட்டார். இவர் கேட்டாரா, ஆண்டவர் என் பேரு இதுவா இருக்கு, டேமேஜா இருக்கு, என் பேரை பெருமைப்படுத்துங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாரு? இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை தாங்க ஒவ்வொன்னா ஒரு பட்டியலிட்டு கேட்டாரா? எதுவுமே கேட்கல. மெனு யாரை தேடி வந்துச்சு? ஏன்னா அவர் என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி வசனம் என்ன? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன், அது நீ மனசு ஞாபகம் வச்சுங்க. ஆபிரகாம் ஏன் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றாருன்னா ஒரு சீக்ரெட் இருக்கு அவர்கிட்ட. அவரை பொறுத்தவரையிலும் விசுவாசம் தான் பக்தி, பக்தி தான் விசுவாசம். சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கும். பேய்களும் விசுவாசிக்குது, ஆனா அதுகிட்ட பக்தி இருக்குமா? பயந்து விசுவாசிக்குது. உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்? பக்தி இருக்கணும். பக்தி இருக்கு, ஆனா அது உலக பக்தி போல இருக்கணுமா? அது விசுவாசத்துல வெளிப்படணும். அந்த பக்தி எப்படி அந்த பக்தி விசுவாசத்துல வெளிப்படணும்? கீழ்ப்படிதல்ல, ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் கீழ்ப்படிதல்ல அது வெளிப்படுத்தும். விசுவாசத்தை நான் என்னுடைய ஆசீர்வாத லிஸ்ட்டை காமிச்சு நான் விசுவாசம் காட்டக்கூடாது. கீழ்ப்படுத்தி என்னுடைய விசுவாசத்தை காட்டுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஷார்ட்டா சொல்லிட்டேன், விசுவாசம் தான் பக்தி, பக்தி தான். இது ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. இந்த சீக்ரெட் உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ். அல்லேலூயா. எல்லாமே அளவு. அவர் வந்து விசுவாசத்தை எல்லா பகுதிகளிலும் விசுவாசம் வச்சிருந்தார். இந்த உலகத்துல கடவுளை கவரத்துக்காக பூஜை சாமான்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க, பாத்துருக்கீங்களா? அங்க வந்து அந்த அணையா தீபம் போல என்ன பண்ணுவாங்க, ஏத்தி கொஞ்ச நேரம் வச்சுட்டு போவாங்க. எவ்வளவு நேரம் அங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம்? அந்த தீபத்தெல்லாம் ஏத்தி கடவுளை உலகத்துல அவங்க வணங்குவாங்க, அவங்களுடைய நம்பிக்கையின்படி பண்ணுவாங்க. ஆனா அது எவ்வளவு நேரம் எரியும்? அது என்ன கொஞ்ச நேரம் கொள்ளும். ஆனா இவருடைய விசுவாசம், அந்த தீ, அதன் மூலமா வருகிற பக்தி ஒருபோதும் இன்றைய வரலும் அணையவில்லை. கரங்களை தட்டி நம்ம மேம்படுத்தலாமா? அது பூஜை சாமான்லாம் அவர் எடுத்துட்டு போல, டோட்டலாவே எல்லாமே விசுவாசம் தான் அவர்கிட்ட. ஆமென். அது இருந்ததுனால கடவுள், அதனாலதான் பாருங்க, நீங்க ஞாபகம் வச்சுங்க, கீழ்ப்படிதல் எல்லா காரியங்களும் உள்ள வந்ததுனால கர்த்தர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. விசுவாசிக்கிற அவனை பார்த்து உன் விசுவாசம் நீதியாக என்ன பண்ணுது? அவருடைய பார்வையில் என்ன பண்ணுச்சு? விசுவாசிக்கிற அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வையில நீதியாக எண்ணப்பட்டது. அது வந்து வெறும் இந்த பேய்கள் போன்ற அந்த விசுவாசம் போடுறதுனால இல்ல, பயத்துல விசுவாசிக்கிறது இல்ல. எல்லா பகுதிகளிலும் சொல்ற பேச்சு எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறது, எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய விசுவாசத்தை காமிச்சார். அல்லேலூயா. இந்த பேச்சு அவர் சொல்ற பேச்சு கேட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதான் அவருடைய இது. கீழ்ப்படிதல்ல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். அப்ப நமக்குள்ள ஷார்ட்கட் என்ன? விசுவாசம் தான் என்னுடைய பக்தி, பக்தி தான் விசுவாசம். இதை மட்டும் மனசு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுதான் வந்து அவர் சக்சஸ் ஆகிறதுக்கு வழியே. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமம் 13:2 வாசிங்க. ஆமென். சீமானா என்றான். தொழுது கொண்டான். எப்படி தன்னுடைய அன்பு பக்தியை வெளிப்படுத்துறாரு பாருங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? கொஞ்சமா ஆசீர்வதிச்சிருக்காரு கர்த்தர். மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசிகளை உடைய உங்களையும் கர்த்தர் அப்படியே விட்டுட மாட்டாருங்க நீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி அவர் விசுவாசம் மார்க்கத்தாராய் அவர் முதல்ல அவர் இருந்ததான காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சந்திச்சார் தெரியுமா உங்களுக்கு? ஆனா அதுல கூட அவர் கர்த்தரை படிக்கவே இல்லைங்க. நல்லா கவனிங்க. அவர் வந்து சந்திச்சது வந்து முதல்ல என்ன தெரியுமா? பஞ்சத்தை சந்திச்சார். அவர் போன இடத்துல என்ன சந்திச்சாரு? நீங்க 4ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்லாதனால. எங்க தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அது காணப்படுகிறது.
தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தது. இப்பதானே ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சீங்க, வாதெல்லாம் கொடுத்தீங்க, என்ன இது எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது அப்படியே கேட்டார் அவரு. எல்லாமே ஆப்போசிட்டா, இது எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. நம்ம அப்படிதான் ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை பெற்ற உடனே எல்லாமே உடனே நடந்தணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது ஆபிரகாம் சந்ததி கிடையாது. ஆபிரகாம் சந்ததினாலே பொறுமை வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் சந்ததினாலே பொறுமை வேணும். லோத்துவின் சந்ததியா இருந்தா கொஞ்சம் ஸ்பீடா உங்களுக்கு எல்லாம் நடக்கணும், ஓகே. லோத்துவின் சந்ததி எப்படி உடனே எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. கர்த்தர் விட்டா என்னது, எங்க போயிடாரு, உடனே அவர் எடுத்து போயிடுறாரு. ஆனா ஆபிரகாம் அப்படி போனாரா? ஒரு எல்லாம் என்ன செழிப்பா இருக்கிற இடத்த பார்த்து போயிடுறாரு. அப்படி உடனே நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆபிரகாம் சந்ததினாலே பொறுமை மிக அவசியம். பொறுமையா இருந்தா டபுள் மடங்கான ஆசீர்வாதங்கள் நீங்க பெறலாம். ஆமென். இந்த இடத்துல அவர் பொறுமையா இருந்தாச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவன் மனைவிக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்னடா ஆசீர்வதிப்பா பெருக்கும் சொல்லிட்டு கடைசியில மனைவிக்கே இப்படி ஒரு சோதனை எல்லாம் வருது, அரசன் மூலமாலாம் வருது, என்ன நீங்க அவரு புலம்பல, பொறுமையா இருந்தார். கர்த்தர் சொல்ற பேச்சு கேட்டு நடந்தாரு. அது நிமித்தமா கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல செல்வ சீமானாக்கி அந்த ராஜா கிட்டே ராஜாவே கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருந்துச்சுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் விசுவாச மார்க்கத்தாரா நம்மள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நமக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதாங்க? அது இல்லைன்னா யார் மேல தப்பு? இல்லைன்னா யார் மேல தப்புங்க? ஒண்ணு நம்ம விசுவாசம் பேய்களுடைய விசுவாசம் போல பயத்தோட கூட அப்படியே இருக்குதா, பக்தி இல்லாம இருக்குதா, அதை நீங்க செக் பண்ணீங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை நான் கீழ்ப்படிதல காட்டிக்கிட்டே இருப்பேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு காட்டிக்கிட்டே இருப்பேன். பக்தி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவேன், பக்தி எப்போதுமே என்னுடைய விசுவாசத்துல காட்டிக்கிட்டே இருப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசம் பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவர்கிட்ட முழுமையா நிறைந்திருந்தது. அது நம்ம கிட்டே இருக்கும்படியாக கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது கண்டிப்பாக இந்த பேக்கேஜா இருக்கிற இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையிலும் செல்லும். எந்த இடத்துல இல்லாம இருக்கோ அந்த இடத்துல எல்லாவற்றையும் தேவன் நிரப்ப ஆரம்பிப்பார். ஆமென். இதை நீங்க மனதில் இருந்து கொள்ளுங்க. பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாமே முதல் தரமானவையாக இருந்தது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாமே முதல் தரமானதா இருந்துச்சு. நீங்க பைபிள் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கிற முதல் தடவை அந்த வார்த்தை எல்லாமே முதல் தரமானதா இருக்கு. பாருங்க, மிருக ஜீவன்கள், சீமான்ற வார்த்தை முதல்ல வேதத்துல எங்க வருது ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்களா? சீமான்ற வார்த்தை எங்க இருந்து முதல்ல வருது? வெரி குட். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னாலே முதல் தரமானவைகள் எல்லாமே முதல்ல இருக்கு. அவர் முதன்மையா தான் வச்சிருக்காரு. பாருங்க, சீமான்ற வார்த்தை முதல்ல சம்பாதிக்கிறது நோவாலாம் கிடையாது. யாரு? ஆபிரகாம். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் அவர் உயர்த்தி வைக்கிறார் கடவுள். இன்னொரு இடத்துல கூட அவர் வந்து பாருங்க, லோத்துவெல்லாம் விட அவரை தான் அவரை உயர்த்தி வைக்கிறார். கரெக்டா இல்லையா? இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன். என்னப்பா, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கடவுள் உயர்த்தி விசுவாச சந்ததிகளுடைய முதன்மையா வைக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் உயர்த்தி வைக்கிறாருங்க. 15 வாசி. மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படிதாங்க இருக்கிறாரு எல்லா பகுதிகளிலும். ஓகேவா? டாப் ராஜாவே இருந்தா கூட ராஜாவுக்கு முன்னாடி ஆபிரகாமை தான் வைக்கிறாரு டாப்பா. அந்த அளவுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிருக்காரு. உங்களையும் அப்படிதான். இந்த உலகத்துல ஒருவேளை உங்களை விட பதவியில, பணத்துல, எல்லாத்துலயும் உயர்ந்தவங்க இருந்தா கூட உங்களை தான் வெளிச்சமா வைப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதிகமான வசதிகள் கூட உங்ககிட்ட இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன ஞாபகம் வச்சுங்க, 5 அப்பம் 2 மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிற ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமென். ஏன்னா உங்ககிட்ட கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியில வந்து கிறிஸ்து இருக்கிறார். அவரை நீங்க விசுவாசிக்கிறதுனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாமின் சந்ததியா மாறிடுறீங்க. ஓகேவா? எல்லாமே முதல் தரமானதா இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு கூட சொன்ன பாருங்க, ஆபிரகாம் சந்ததியில கிறிஸ்துவின் பிறப்பு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? மத்தேயு 1ல. மத்தேயு 1ல அது யார் டாப்ல வச்சிருக்கா? நீங்க எடுத்து அது வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யார் வச்சிருக்காங்க? அதுல நோவா வச்சிருக்காரு ஆண்டவர். நீங்க தொடர்ந்து வாசிட்டு வாங்க. என்ன போடப்பட்டிருக்கு? ஆபிரகாம் யாரை பெற்றான்? போதும்பா. பாத்தியா, இந்த சந்ததி யாருடைய சந்ததி? முதல்ல எல்லாத்துலயுமே முதன்மையா தான் வச்சிருக்காரு. அது மாத்திரமாங்க, நித்தியத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உவமைகளிலும் பல பரிசுத்தவான்கள் இருந்து கூட யார உவமையா முதல்ல காட்டுறாரு? கரெக்டா சொன்னீங்க. யார உவமையா காட்டுறாரு? அப்ப எல்லாத்துலயுமே யார முன்னாடி வைக்கிறாரு? ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் அப்படி பிடிக்குது? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு கேள்வி கேட்பேன். ஆபிரகாம் என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? விசுவாசம் தான். பக்தி தான் அவருக்கு
விசுவாசம் எல்லாமே அதுதான் அவருக்கு. அதனால தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகவே மாட்டாரு. அது அவருடைய பார்வையில நீதியாக காணப்பட்டது. ஆமென். உங்க விசுவாசமா அப்படி இருந்துச்சுன்னா, நியாயப்பிரமாணமே இல்லாத காலத்துல அப்படி அவர் இருந்தாருன்னா இன்னைக்கு நாம எப்படி இருப்போம் கர்த்தருக்காக பக்தியா? ஆமென். அப்ப அதிகமாகவே நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இந்த உலக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதில் நம்ம கிட்ட ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய பக்தி குறைவு அல்லது விசுவாச குறைவு மாத்திரமே காரணம் என்பதை நீங்க மனதில் புரிந்து கொள்ளுங்க. ஓகேவா? எல்லா பகுதிகளிலும் உலகத்துல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காருன்னா அதுக்கு காரணம் கர்த்தரை உறுதியாக அவர் சார்ந்து கொண்டபடினால்தான். எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற மெனுலாம் அவர் வைக்கல. கர்த்தரை உறுதியா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கேட்காத எல்லாவற்றையும் கூட அவர் தேவன் தந்தார். ஆமென். அந்த மாதிரி உங்களே என்னையும் ஆசீர்வதிப்பாரு. இப்ப ரெண்டாவது எடுத்து வாசிப்போம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. கலாத்தியர் 3:30. இப்ப பார்க்க போறதுதாங்க மிக முக்கியமானது. நான் முக்கியமா இதுதான் முதல்ல எடுத்துக்கணும்னு பார்த்தேன். ஆனா ஆபிரகாம் சந்ததியும் வந்துட்டாலே உலக ஆசீர்வாதங்களையும் நம்ம அடைய வேண்டி இருக்கிறதுனால அதுல குறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அதை பத்தி சொன்னேன். முக்கியமா ஒரு உயர்வுன்ற ஒரு காரியம் எதுல நிறைவடையுதுன்னா உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க அடைவதில் தான் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உலக ஆசீர்வாதங்களோட நான் முடிச்சுக்கிட்டேன்னா நான் ஆபிரகாமுடைய சந்ததி நான் கிடையாது. சொல்றேன், நான் இங்க ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. நின்று பேசுறேன்னா லோத்துவின் சந்ததி மாதிரி தான். நான் பாதியில விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும், இல்ல வேற ஏதாவது தான் இருக்கும். நான் ஆபிரகாமின் சந்ததினா நிறைவை நான் உங்களுக்கு காட்ட வேண்டும். அல்லேலூயா. அவர் நிறைவை அடைந்தார். நிறைவு என்ன தெரியுமா? கிறிஸ்து மூலமா நாம பெற போற அந்த நித்திய ஜீவ உன்னத ஆசீர்வாதங்கள். ஆமென். இந்த இடத்துல கலாத்தியர்ல நீங்க வாசிச்சு பாருங்க, முற்றிலும் ஒரு மிக முக்கியமான காரியங்களை வலியுறுத்தி தான் ஆபிரகாமை ஒப்பிடுகிறார் பவுல். நல்லா கவனிங்க. இது பிந்தின திராட்சரசம் போல. இப்போ ஒரு திராட்சரச சம்பவம் எது முதல்ல பேசப்பட்டுச்சு? எது முக்கியமா பேசப்படுதுங்க? அதுல வெரி குட். முதல் திராட்சரசத்தை பத்தி யாருக்குமே கவலை. அது ஒரு நாள் அது என்ன பண்ணும்? காலியாயிதான் ஆகும். உங்க உலக ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றா கூட அது ஒரு நாள் ஆயிடும், உங்களை விட்டு காலி ஆயிடும். அது மனசுல ஞாபகம் வச்சுங்க. அப்போ மனதுல நிறைந்து இருக்க வேண்டிய ஒரு சுவை மிகுந்த ஒரு காரியம் எது? இந்தின திராட்சரசம். அதுதான் நித்தியம். அல்லேலூயா. நித்திய சம்பந்தமான சத்தியங்களை தான் நம்ம அதுல எந்த அளவுக்கு அதை ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். இனி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசீர்வாதங்கள்னா எத்தனை பேர் நீங்க ஆசீர்வாதங்களை இப்படி பாக்குறீங்க? பணம், பொருள், இது மட்டும் தான் ஆசீர்வாதங்களா பாக்குறீங்களா? எத்தனை பேர் நான் பெற்ற ரட்சிப்பு பெரிய ஆசீர்வாதம் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் பெற்ற பரிசுத்த ஆவி மிகப்பெரிய ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பெறப்போகிற நித்திய ஜீவன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் இங்க ஆபிரகாம் சந்ததியோட ஒப்பிடுறார் தெரியுமா? ஒரு பவுல் எடுத்து வாசிங்க. ஏன் ஒப்பிடுறார் தெரியுமா? இந்த கலாத்தியர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கிறிஸ்துவை விட்டாங்க. யாரு? கிறிஸ்து தான் உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். அவர் மூலமா தான் இப்ப நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. அவரை விட்டுட்டாங்க. நீங்க பாருங்க, 3:1 வாசிங்க. உன்னத ஆசீர்வாதத்தை நம்ம விடவே கூடாதுங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த சொல்றேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரங்க சபிக்கிறாருங்க. எதுக்கு? ஒரு சபையில உங்க பணம் எல்லாம் போயிடுச்சு, கோடி கோடியா பணத்தை செலவு பண்ணிட்டீங்களா? டேய், என்னடா இப்படி செலவு பண்ணி வச்சிருக்கீங்க? கலாத்திய சபையை பார்த்து அதுக்காக கத்துறாரு அவரு. கிறிஸ்துவாகிய சுவிசேஷம் என்கிற அந்த பொக்கிஷம், அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகி வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு அவங்க மாறிட்டாங்கன்றத நினைச்சு அவர் கவலைப்படுறாரு. பாருங்க, அதை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். ஏங்க, பணம் போனதாங்க திட்டுவாங்க. இப்ப பணம் ஒரு பேச்சு, ஒரு கோடி ரூபாய் நஷ்டப்படுத்தினாங்கன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படியே சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவனை தானே சபிப்பாங்க. அவர் அதை பத்தி தான் கவலை இல்லை. இந்த கலாத்திய சபை, அந்த கலாத்திய பட்டினம், அந்த இடத்துல அவங்க பணத்தை நஷ்டப்படுத்தினா கூட திட்டிருக்க மாட்டார், சபிச்சிருக்க மாட்டார். பரவாயில்ல மகனே மகளே, அந்த பணத்தை நீ நானும் சம்பாதிச்சிடலாம், கடவுள் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆனா நீ எதை விட்டுட்ட? பெரிய ரட்சிப்புன்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை விட்டுட்ட. அதை நான் கண்டித்து கொள்ளாம இருக்கவே முடியாதுன்னு பவுல் அக்கறை கொண்டு வர்றார். அப்ப நீங்க இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எது பெரிய ஆசீர்வாதம்? எது பெரிய ஆசீர்வாதம்? சத்தியம். நான் பெற்ற ரட்சிப்பு சத்தியம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம்.
இதுக்குதான் இந்த சத்தியமே. இதுக்குதான் அவர் ஆபிரகாமை உதாரணப்படுத்துறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. இதை விட்டுட்டு வேறு திசை திருப்ப பிசாசு கள்ள வழியாய் நுழைந்து நியாயப்பிரமாண காரியங்களை காட்டி அவங்களை பிரித்து கிறிஸ்துவாகிய சுவிசேஷத்தை விட்டு பிரித்து பரலோக ராஜ்யத்தை விட்டு பிரிக்க பார்க்கிறான் பிசாசு. அதுதான் பெரிய ஒரு நஷ்டமாக ஒரு பவுல் பார்க்கிறான். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் பெறுவது சந்தோஷம் தான், ஆனா மனதுல இருத்தி கொள்ளுங்க, அது கண்டிப்பாக ஒரு நாள் காலி ஆயிடும். காலி ஆயிடுமா? காலி ஆயிடாதா? ஆனா இந்த இப்ப சொல்ல போற காரியம் காலியே ஆகாது. எப்பவுமே உங்களுக்குள்ள பிந்தின திராட்சரசமாக உங்களுக்கு சுவை மிகுந்ததாக இருக்கும். அதுதாங்க இந்த பரலோக ஆசீர்வாதங்கள். நீங்க ஒன்னா அதை நோட் பண்ணீங்க. பரலோக ஆசீர்வாதங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெற்ற ரட்சிப்பு, சத்தியம், அந்த சுவிசேஷம், அதுதான் முதல் பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, வாக்களிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி. அதுல வசனமே சொல்லுது பாருங்க. அது முதல்ல வாசிச்சிருக்கேன். கலாத்தியர் 3 எடுங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. இது ஒரு ஆசீர்வாதமாக கடவுள் பார்க்கிறார். ஆவியை குறித்து நாளே பெருமணி. அப்ப இங்க ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் என்னது? பெரிய ஆசீர்வாதமா இங்க போடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? என்ன வாசிங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு உன்னத ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்திலிருந்து பொழிகிற எல்லாமே உன்னத ஆசீர்வாதம். வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த ஜீவ அப்பம், அந்த சத்தியம், அந்த சுவிசேஷம், அந்த இயேசு தான் நமக்கு முதல்ல பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது என்னது? அவருக்கு இருந்து போறப்ப சொத்தை எழுதி வச்சு போற மாதிரி போறாரு பாருங்க. அது என்னது? வெரி குட். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து விட்டு போறாரு பாருங்க. அதுதான் இங்க போடப்பட்டிருக்கு. நான் போயிட்டா கூட கிறிஸ்து மூலமாக புறஜாதிகளுக்கும் அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிச்சயம். அது பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெறுகிறோமா? நம்ம இது நான் வந்து முதல் தலைப்போட கூட முடிச்சிடலாம். விசுவாச மார்க்கத்தாராய் ஆபிரகாமோட கூட சேர்ந்து இந்த ஆசீர்வாதம் கூட நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க, நல்லா வாழுங்க, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சேர்த்து போயிடலாம். அப்படி அதுக்காக சொல்ல வந்திருக்கிறேன் நானு இல்ல. இப்ப சொல்றதுதான் உன்னத ஆசீர்வாதங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க பெற்ற ரட்சிப்புல நீங்க அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள நம்ம என்ன பண்றோம்? ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். ஆபிரகாமை நீங்க மாம்சமா பார்த்த ஆபிரகாமை இப்ப நான் ஸ்பிரிச்சுவலா கொண்டு வர போறேன். ஆபிரகாம் ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப நாள் காத்திருந்தார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சூப்பர். குழந்தை பாக்கியம். நீங்க அதை ஸ்பிரிச்சுவலா கொண்டு வரீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஸ்பிரிச்சுவலா. இப்போ இன்னைக்கு நாம எந்த சந்ததியில இருக்கிறோம்? இன்னைக்கு நாம வந்து ஒரு 3 காரியத்துக்கு நம்ம வந்து காத்திருக்கோம். நான் வரிசையா பட்டியலிடுறேன். ஒரு காரியத்தை நம்ம ஏற்கனவே பெற்றுட்டோம். என்னதுங்க? பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ஒரு ஆபிரகாம் எதுக்கெல்லாம் காத்திருந்தாரு? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான் காத்திருந்தாரு, ஈசாக்கு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வருவதற்கு அவர் காத்திருந்தார். கரெக்டா இல்லையா? எத்தனை வயசுல பிறந்துச்சு? அது உடனே பிறந்துச்சா? 100 வயதுல பிறந்துச்சு. அப்போ உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக காலதாமதம் கொஞ்சம் இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதுல நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை பெற்றீங்க. ஆபிரகாம் வந்து ஒரு விஷயத்தை காத்தாரு, நாம 3 விஷயத்துக்கு காத்துட்டு இருக்கோம். ஒருவேளை இங்க ஒரு விஷயத்துக்காக கூட யாராவது காத்திருக்கலாம். ஏன்னா எல்லாருமே இங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யாராவது பெற்றவங்க எல்லாருமே பெற்றிருக்கீங்களா? பெற்றிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க, அன்பருடைய வருகை. சார் இன்னும் 2 விஷயம், அன்பருடைய வருகை, அதுக்கப்புறம் இருக்கிற பரலோகம். ஹல்லேலூயா. மொத்தம் 4 காரியங்கள், 4 உன்னத ஆசீர்வாதங்கள் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு. அதை நம்ம ஏற்கனவே ஆபிரகாமை போல காத்திருக்கிறோம். நமக்கு பெறாமே நமக்கு கிடைச்சது ரட்சிப்பு. அந்த ஈசாக்கை கிடைச்சது போல நம்ம ரட்சிப்பு. ரெண்டாவது என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அது உன்னத ஆசீர்வாதம். நம்ம பார்த்தோம்ல கலாத்தியர் 3:14. அதை நீங்க பெற்றுட்டீங்களா? அப்ப விசுவாச மார்க்கத்தாராய் நீங்க அதை அனுபவிக்கிறீங்க. தினமும் அனுபவிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னது? அது வந்து இன்னும் ஈசாக்கு போல வெயிட்டிங்ல இருக்கு. என்னது அது? கர்த்தருடைய 2ஆம் வருகை. அதுக்கப்புறம் இன்னொன்னு வெயிட்டிங்ல இருக்கு. என்னது? நீங்கள் நானும் கரெக்டா ரட்சிப்பை நிறைவு செய்ய பரலோகத்துல போய் அங்க போய் உட்காரணும். அப்பதான் நம்ம ஆபிரகாம் சந்ததி, இந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆகும். என்ன வார்த்தை இப்ப படிச்சோம்? ஆபிரகாம் சந்ததி வார்த்தை படிச்சோம். நம்ம கலாத்தியர் 3:9 என்ன படிச்சோம்? விசுவாச மார்க்கத்தாராய் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே. அங்கதான் கம்ப்ளீட் ஆகுது. எங்க கம்ப்ளீட் ஆகுது? நீங்க பரலோகத்துல போய் உட்கார்ந்தாதான் அந்த உன்னத ஆசீர்வாதத்தை அடைந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகுது. இப்ப சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவலா நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ஆபிரகாம் வந்து 100 வயது வரலும் காத்திருந்தாரு, ஈசாக்கை பெற்றார். நாமளும் காத்துட்டு இருக்கோம். அதுல 2 காரியங்களை பெற்றுட்டோம். எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? நாம 4 காரியங்களை காத்திருக்கோம். அவராவது ஒரு காரியத்தை காத்திருக்காரு. நாம எத்தனை காத்திருக்கோம்? ஆபிரகாம் சந்ததி 4 காரியம். 1 பெற்றுட்டோம், பரிசுத்தாவியும் பெற்றுக்கிட்டோம். ஓகேவா? இன்னும் பெற வேண்டியது என்னது? 2ஆம் வருகைன்ற உன்னத ஆசீர்வாதம். அதுவும் வானத்துல தான் வரப்போகுது.
அது கடைசி என்னது? அங்க போய் சேரப்போம். இது ரெண்டுமே வரணும். நம்ம யாரை போல பிறக்கிறோம்? இந்த ரெண்டுமே நாம இருந்துச்சுன்னா, ஆபிரகாம் சந்ததியில இருந்தா இந்த ரெண்டுமே நம்ம வரப்போறதுனால, இது நிறைவேற வேண்டியது இருக்கிறதுனால கண்டிப்பா நடுவுல ஆகார் வருவா. ஆகார்னா உலக ஆசீர்வாதங்களை ஒப்பிட்டுங்க. கண்டிப்பாக ஆகார் வந்து உங்களை பயமுறுத்துவா. ஆபிரகாமுக்கு என்னென்ன வந்து பயமுறுத்துச்சு? ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு, பயம் இல்ல, டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னது? கண்டிப்பாக உலகம். நீங்க பாருங்க, ஆசீர்வாதங்கள் உலகம் எல்லாமே ஒரு ஆகாருக்கு நீங்க ஒப்பிட்டுங்க. அந்த ஆகார் வந்து திடீர்னு உங்களை வந்து என்ன பண்ணுவா? உங்களை இழுத்துட்டு போ பாப்பா. என்னது? கனவு சாராளுக்கும் ஆகாருக்கும் என்ன வந்தது? பிரச்சனை வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்கேன். ஆகாருக்கும் சாராளுக்கும் என்ன வந்தது? அப்ப நீங்க என்ன பண்ணோம்? நீங்க ஆபிரகாம் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நீ சாராள் சொல்ற பேச்சு கேட்டு ஆவிக்குரிய வாழ்வு, அதை தேவன் என்ன சொல்றோ அதை கேட்டுதான் நீங்கள் நானும் கீழ்ப்படியும். ஒரு பக்கம் ஆகார் உங்களை பார்த்து வெறுப்பேத்தி இதான் பண்ணுவா, சண்டை போட்டு உங்களை பிரச்சனை ஏதாவது ஒரு குடைச்சல். ஏன்னா நீங்க எதை பெற போறீங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நீங்க இதோட திருப்திப்பட்டு உட்கார வச்சு பார்ப்பாங்க. ஆபிரகாம் இஸ்மவேலோட உட்கார்ந்துட்டாரா? ஒரு பக்கம் அவரே நொந்து போற அளவுக்குலாம் சூழ்நிலை வந்துச்சு. முன்பாக இஸ்மவேல் பிழைத்து இருப்பானாங்கன்னு சொல்றாரு அல்லவா? இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா வந்திருக்கிற நாம ஆகார் வந்து வேறு விதங்கள்ல பயமுறுத்தி எப்படியாவது உங்களை இழுத்துக்கொள்ள பார்ப்பான். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ண பார்ப்பான். நீங்க என்ன பண்ணணும்? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அது என்ன பண்ணாரு சொல்லுங்க. உங்களுக்கு என்னைக்கு உங்க ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்குதோ நீங்க இடமே கொடுக்காதீங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? கர்த்தர் அளவில்லாம ஆபிரகாமை ஆசீர்வச்சா கூட அவன் இஸ்மவேல்ல சந்தோஷப்பட்டு இல்ல. அவருக்கு ஒரு காரியம் இருக்கு, வாக்குத்தத்தப்பட்ட ஒண்ணு வர வேண்டியது இருக்கு. அதனால சாராளை நீ விட்டுட்டு போகல. அப்ப சாராள் நீ கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய வாழ்வை விட்டு எப்போதும் உலகத்துக்கு நேராக போகாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆகார அனுப்பிச்சு விட்டுட்டாரு. என்ன பண்ணாரு? நீங்க வாழ்க்கையில என்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு பண ஆசை இதெல்லாம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு உங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சு இங்கேயே திருப்திப்படுத்தப்பட்டு உட்கார சொல்ல வைக்கிறதோ நீங்க அது இடம் கொடுக்காதீங்க. நீங்க இந்த உன்னத ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற நாம, விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிற நாம இங்கேயே உட்காரத்துக்கு நம்ம ஆபிரகாமோட ஆசீர்வாதிக்கப்படுறதுக்கு அழைக்கப்படல. பரலோக உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தான் நாம் அழைக்கப்படுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதுதான் கம்ப்ளீட் ஆகுது. சோ அது ஒரு நம்ம ரெண்டு விஷயத்தை பட்டுட்டோம். இன்னும் ரெண்டு விஷயம் நமக்கு நிறைய வேண்டியது இருக்கு. இந்த ஆகார போல நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க தான் அதை என்ன பண்ணுவாங்க? எதுல ஏற்றி விட்டாங்க? அப்புறம் ஆகார எதுல ஏற்றி விட்டாரு? குதிரை இல்லையா? இல்ல அனுப்பிச்சு விட்டாங்களா? எப்படி அனுப்பிச்சு விட்டாரு? அனுப்பிச்சு விட்டாரு. என்னன்னோ கட்டிலாம் கொடுத்து நீ அனுப்பிச்சு விட்டுருங்க. பண ஆசை வரும், உங்களை இழுக்க பார்க்கும். உலகம் ஆகார போல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். உலகம் தான், உலகம் உங்களை இழுத்து கொள்ள பார்க்கும். மாம்சம் தான். நான் சொல்றேன், மாம்சத்துக்குரிய பிள்ளை யாருங்க? இஸ்மவேல். ஆவிக்குரிய பிள்ளை யாரு? மாம்சம் உங்களை இழுக்க பார்க்கும். உலக ஆசீர்வாதங்களோட கூட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். அதுக்காக நீங்க வரல. நீங்க ஆபிரகாம் சந்ததி உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வந்திருக்கிறீங்க. அப்ப அதோட நிறைவடைஞ்சிட்டுனா நீங்க ஆபிரகாம் சந்ததி கிடையாது. அது ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஆகார் போல வரலாம். இன்னொன்னு, நீங்க பெற்ற ரட்சிப்புக்கு பிறகு பட்டயம் கூட வரும். என்ன பட்டயம்? நீங்க அதையும் தாண்டணும். என்ன பட்டயம்? அது கடவுளால கூட அனுமதிக்கப்பட்ட சோதனை. நீங்க ரட்சிப்பட்டுட்டேன், ஈசாக்க வந்துட்டாரு அப்படின்னு இன்னும் கிறிஸ்து வரணும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து வரணும். அவர் மூலம் வரக்கூடிய ரட்சிப்பு நமக்கு இன்னும் வர வேண்டியது இருக்கு. பரலோகத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அப்ப ஈசாக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. ரட்சிப்பு வந்தாலும் என்ன வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்துச்சு? முதல்ல ஈசாக்கு எனக்கு நல்லா, நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா கொண்டு வரேங்க, கொஞ்சம் டீப்பா கவனிங்க. ரட்சிப்பு ஈசாக்கு வந்த பிறகு என்ன வந்தது? அப்படியாப்பா நல்லா அப்படியே விட்டார் ஆண்டவர். உடனே என்ன பண்ணார் ஆண்டவர்? ஈசாக்கு எனக்கு பலியிடு. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பு அப்படியே ஈஸியா காத்துக்கலாம் நினைக்காதீங்க. கர்த்தராலே கூட உங்களுக்கு சோதனைகள் அவர் அனுமதிக்கலாம். சோதனைகளை எதுக்கு? உங்களை ரட்சிப்பை பலப்படுத்த, பூரணப்படுத்த, விசுவாசத்தை பூரணப்படுத்த, விசுவாச மார்க்கத்தாராய் உங்களை நிலைத்திருக்க பண்ண. அப்பொழுதுதான் நீங்க வந்து விசுவாச மார்க்கத்தாராய் முழுமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வீங்க. ஆமென். ஓகேவா? இப்ப நான் சொல்லி முடிக்க போறேங்க. விசுவாச மார்க்கத்தார் இருக்கிற நாம முதல்ல உலக ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசமும் பக்தியும் விசுவாசமும் தேவை. இதுக்கும் அதுதான் தேவை. விசுவாசமும் பக்தியும் விசுவாசம். இப்ப இதுக்கு என்ன நான் சொன்னேன்? ரெண்டு காரியங்களை நம்ம பெற்றுட்டோங்க. யாராவது இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலன்னா ஒப்பு கொடுங்க, கண்டிப்பா தெய்வம் அதை தருவார். ஆமென். இப்ப ரெண்டு காரியத்தையும் நம்ம வெயிட் பண்றோம். அப்ப நம்ம என்ன முழுசா நம்ம ஆசீர்வதிக்க அந்த ரெண்டு காரியம் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வருகை, பரலோகம். ஞாபகம் வச்சுப்பீங்களா? அப்ப விசுவாச மார்க்கத்தாரா என்னுடைய விசுவாசம் வந்து உலகத்தோட முடியல, உலக ஆசீர்வாதங்களோட முடியல. என்ன ஆகாரம் வந்தாலும் ஆகாரம் தான் நான் அனுப்பணும். ஆகாரம் கூட நானு போகக்கூடாது. என்ன பட்டயம் வந்து நான் கர்த்தருக்காக நான் அந்த சோதனைகளை தாங்கிப்பேன். என்னுடைய கொடுத்தவர் கொடுத்தது தான். அந்த ரட்சிப்பை நான் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா.
விசுவாசிப்பீங்களா? அப்ப நம்ம இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்க, இது பிரசன்ட் டென்ஸ்லயே இருக்கணும். இது ஒரு நாள் நிறைவு பெறும். அது கர்த்தருடைய வருகையிலும் பரலோக ராஜ்யம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதால் அது நிறைவடையும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.